ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சாப்பாடு ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இன்றைக்கி நான் செஞ்ச டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் என்னங்கிறதையும் அது எப்படி செய்யணுங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி சட்னி அரைக்கிறதுக்கு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே வானிலையில் ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அது கூடவே முள்ளங்கி 2 ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இது வணங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடிங்க. அடுத்தது சௌச்சௌ பொரியலுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலைப்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, தனியா 1 ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தேங்காவையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது வணங்கினதுக்கப்புறம் சௌச்சௌவையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா சிம்லேயே வச்சு வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு ஆட் பண்ணி பொரியலை ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய்ங்க, சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நான் மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா பச்சை வாசம் போகிற வரையில் கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி அதுவும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்தோம்னா முட்டை குழம்பு ரெடிங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. இது கூடவே நான் ஒரு ஃப்ரூட்டை ஆட் பண்ணியிருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு ஒரு பயிரை ஆட் பண்ணியிருக்கிறேனுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.